ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரிய நிகழ்ச்சியோடு நம்ம விஜயபாஸ்கர், நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏவும் நம்ம கரூர் எம்எல்ஏவும் தாவேக்கார இடையே போகிற நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் தெரியல, இதோட கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏ கிட்ட அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க. ஸோ இவங்க 6 பேர் இடைத்தேர்தலில் நிற்க வைக்கிறமாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஸோ இது எதனால் போகுதுன்னா, அதாவது அதிமுக இனிமேல் இன்கார்டு கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மாவோட அந்த கட்சியுடைய ஒரு சகாப்தம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாஜகவோட இருந்தாங்க. ஏதோ ஒரு பழைய அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 2026 அந்த கட்சி இனி எதிர்காலம் இல்லைன்னு எல்லோரும் முடிவு பண்ணிவிட்டு எல்லாம் கூட்டமாக தாவேக்காவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியல் இப்போ தாவேக்காவே திமுகன்ற மாதிரி நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதோடைய வெளிப்பாடையாக தான் இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் தாவேக்கா பக்கம் வந்துட்டுருக்குறாங்க. இந்த முடிவை நம்ம எப்படின்னு பார்க்கல. இது அரசியலில் எந்தெந்த எதிரியும் கிடையாது, நடந்த நண்பனும் கிடையாது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் தமிழ்நாட்டு கடைசி வரை ஆளுநர் இருந்தாங்க. ஆனால் அவங்க இப்போ இல்லாமல் போலையா? அதே மாதிரி தான் இதுவும். அதிமுக என்ற ஒரு கட்சி ராஜாக்களுடன் கூட்டணி வைத்ததால் அழிந்து விட்டதுன்னு சொல்லலாங்க. அதாவது டிஸ்ட்ராயிங் இல்லை டிஸ்ட்ராய்டு, அதாவது பாசல் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் இப்போ நிலமை போயிட்டுருக்குது. இதெல்லாம் மீறி எப்படி போவான்னா, தீவைக்கில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாரும் இப்போ மெச்சூரிட்டினஸ், அதாவது மெச்சூரிட்டி யார்ட்டையுமே கிடையாது தான். ஏன்னா அவங்க கொடுக்குற பேட்டியாக இருக்கட்டும், அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க ப்ரொமோட் பண்ண அவர் போட்ட வீடியோஸ்லாம் இப்போ வயது அமைச்சராக இருந்தால் அப்போ அவங்கள கெட்ட பேர் உருவாக்கிட்டு இருக்கு. இதனால் விஜய் அவர்களுக்கு ஒரு அனுபவமான ஒரு அமைச்சர்கள் தேவை. அதனால் இப்போ 6 பேர் ராஜினாமா பண்ண போனவங்க பாதி பேர் அரசியல் அனுபவம் பண்ணவங்க அமைச்சர்களாக இருந்தவங்க. இவங்களை வெற்றி பெற வச்சுட்டு எப்படியாச்சும் நம்ம கட்சியை இது பண்ணலாம், இந்த அமைச்சரை நல்ல ஒரு மெச்சூரிட்டியான அமைச்சர்களை கொண்டு வர்றதுக்கான வேலையில் தான் இப்போ விஜய் அவர்கள் இறங்குறதுனால இப்போ இவங்க அமைச்சர் பதவி தர கொடுக்கறனால இந்த 6 பேர் வந்திருக்காங்க. இனிமேல் அதிமுக எதிர்காலத்தில் தாவேக்காவது அமைச்சராக இருப்போம், சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் வந்திருக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இனி அரசியல் தாவேக்காவை திமுக மாறப்போதான்னு கேட்டனா சூழல் அப்புறம் சொல்லுது. அரசியலில் நடந்த நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. நாளைக்கே திமுகவும் அதிமுக கூட்டணி வச்சு தாவேக்காவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் அரசியல் சொல்கிறது. சிபிஐயும் 62 சீனா பொருளை பிரித்து தனித்தனியாக போய் இப்போ ஒன்றாகலையா? அதே மாதிரி தான் இப்போ என்ன நடக்க போகுது இந்த தமிழ்நாடு அரசியல்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பேர் முத்துப்பிரகாஷ். பாய்.